மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 5ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வகுப்பில் என்ன பார்த்தோமோ இலக்கணத்திலிருந்து இயல் 7லேருந்து இலக்கணம் பார்த்தோம் இல்லைங்களா. அது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம்னா என்ன, வினைமுற்றுனா என்ன என்பதை பற்றி போன வகுப்பில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. காலம்னா நடந்தது, நடக்க போவது, நடப்பது, இந்த மூணுத்தையும் குறிக்கிறது தான் காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலத்தை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க நம்ம பார்த்தோம் போன வகுப்பில். 3 வகையாக பிரிக்கிறாங்கன்றதை பற்றி பார்த்தோம் இல்லையா. என்னென்ன? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என 3 வகையாக காலங்களை பிரிக்கிறாங்க என்பதை பற்றி நம்ம பார்த்தோம் போன வகுப்பில். அதுக்கப்புறம் கீழே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதனுடைய அட்டவணைகள் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்றது பார்க்கலான்றதை பற்றி நம்ம பார்த்தோம் போன வகுப்பில் இல்லையா. இப்போ இறந்த காலம்னா என்ன சொன்னேன்? நேற்று. நிகழ்காலம்னா இன்று, எதிர்காலம்னா நாளை என்பதை பற்றி சொன்னேன். அப்போ ஒவ்வொன்றத்தையும் நம்ம எழுதும் பொழுது நேற்று, இன்று, நாளை இந்த 3த்தையும் ஞாபகம் வச்சுக்கினாலுமே நம்ம என்ன பண்ணலாம்? எழுதலாம். சரிங்களா. இப்போ அந்த எடுத்துக்காட்டு என்னன்றதை நம்ம போய் பார்ப்போமா. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க. மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு கொடுத்துட்டு 8 கொடுத்துருக்காங்க. இறந்த காலம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? நேற்று. நிகழ்காலம்னா இன்று, எதிர்காலம்னா நாளை. இது 3த்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா. நேற்று என்ன நடந்தது, இன்று என்ன நடந்தது, நாளை என்ன நடக்க போகுது, இதை பற்றி தான் நம்ம இப்போ எழுதணும். சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? அவள். அவள் உண்டாள். நேற்று அவள் என்ன பண்ணா? உண்டாள். இன்று நிகழ்காலத்தில் நேற்று உண்டாள், இன்று உண்கின்றாள். இன்று என்ன பண்ணா? உண்கின்றாள். நாளை என்ன பண்ணுவா? உண்பாள். நாளை என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்பாள். நேற்று உண்டாள், இன்று உண்கின்றாள், நாளை உண்பாள் அப்படின்னு எழுதணும் இல்லையா. இப்போ உங்களுக்கே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பிரிக்க தெரியலன்னா நேற்று, இன்று, நாளை இந்த 3த்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை படித்து பார்க்கணும். எப்படின்னா, அவள் உண்டாள். அவள் உண்டாள் என்பது இறந்த காலம். அவள் உண்கின்றாள். அவள் உண்பாள். உண்கின்றாள் என்பது இன்று. உண்கின்றாள் என்பது என்னது? இன்று. உண்பாள் என்பது நாளைக்கு அவள் சாப்பிட போகிறாள். சரிங்களா. நேற்று சாப்பிட்டது. உண்டாள் என்பது நேற்று சாப்பிட்டது. உண்கின்றாள் என்பது இன்னைக்கு சாப்பிட்றது. உண்பாள் என்பது நாளைக்கு அவள் சாப்பிடுவாள். இதுதான் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சரிங்களா. அதுக்கப்புறம் 2வது என்ன கொடுத்துருக்காங்க? அவர். அவர் உண்டார். நேற்று என்ன பண்ணார்? அவர் உண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது இறந்த காலம். நேற்று அவர் உண்டார் என்பது இறந்த காலம். இன்று அவர் உண்கின்றார். இன்று அவர் என்ன பண்ணுவார்? உண்கின்றார். நாளை அவர் உண்பார். நாளை அவர் என்ன பண்ணுவார்? உண்பார். சரிங்களா. 3வது என்ன கொடுத்துருக்காங்க? இறந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் 2வது கொடுத்துருக்கிறது உண்டார். நேற்று அவர் உண்டார். இன்னைக்கு அவர் உண்கின்றார், அதாவது சாப்பிட்டுட்டே இருக்கார். நாளை அவர் உண்பார். சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது. அது என்னும் பார்க்கும் பொழுது என்ன எழுதணும் பாருங்க. இறந்த காலத்தில் நேற்று அது தின்றது. நேற்று அது என்ன பண்ணுச்சு? சாப்பிட்டதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அது தின்றது. இன்று தின்கின்றது. நாளை தின்னும். நாளை இன்னைக்கு என்ன நடந்தது, நேற்று என்ன நடந்தது, நாளை என்ன நடக்க போகுது. நடந்தது நேற்று நடந்தது, இன்னைக்கு என்ன நடக்க போகுது, இன்னைக்கு நடந்தது, நாளை என்ன நடக்க போகுது, இதை பற்றி குறிக்கிறது தான் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ அதுவும் கொடுத்துட்டாங்க. அது எனக்கு கொடுக்கும் பொழுது என்ன நம்ம எழுதணும்? இறந்த காலத்தில் அது தின்றது. அது தின்றதுன்னா என்ன ஆயிடுச்சு? அது நேற்று தின்றது. நிகழ்காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன எழுதணும்? தின்கின்றது. அதாவது இன்னைக்கு அது தின்கின்றது. தின்னும். தின்னும் என்ன பார்க்கும் பொழுது என்னது? அது நாளை தின்னும். சரிங்களா. அதுக்கப்புறம் 4வது என்ன கொடுத்துருக்காங்க? அவை. அவையில் இறந்த காலம் எழுதணும். இறந்த காலத்தில் என்ன எழுதணும்? நேற்றைய செயலை எழுதணும் இல்லையா. அவை பறந்தனர். பறந்தனர் என்பது என்னது? நேற்று அது பறந்து போச்சு. பறவை என்ன பண்ணுச்சு? நேற்று பறந்து போயிடுச்சு இல்லையா. அப்போ அவை பறந்தன நேற்று.
அவை வந்து என்ன ஆயிடுச்சு, நேற்று பறந்தனர், நிகழ்காலத்தில் அவை பறக்கின்றனர். இன்னைக்கு பறந்து கொண்டே இருக்கிறது, பறக்கின்றனர். நாளை அது என்ன பண்ணும், பறக்கும். அவை பறந்தனர் என்பது நேற்று, பறக்கின்றனர் என்பது இன்று, பறக்கும் என்பது என்னது, நாளைக்கு அது பறக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஐந்தாவதா நான். நான் சென்றேன். நான் வந்து என்ன பண்ண, நேற்று சென்றேன். சென்றேன் என்பது என்னது, இறந்த காலம். நான் நேற்று சென்றேன் என்பது இறந்த காலம். நான் இன்று செல்கிறேன். செல்கிறேன் என்பது என்னது, நிகழ்காலம். நான் நாளை செல்வோம் என்பது என்னது, எதிர்காலம். செல்வோம் என்பது எதிர்காலம். சரிங்களா? நான் நேற்று சென்றேன் என்பது என்ன காலம், இறந்த காலம். நான் இன்று செல்கிறேன் என்பது நிகழ்காலம். நான் நாளை செல்வோம் என்பது எதிர்காலம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, நாம். நாம் இன்று நாம் நாளை படித்தோம். நேற்று நாங்கள் படித்தோம். சரியா? அப்போ நேற்று படித்தோம் என்பது, நாம் நேற்று படித்தோம் என்பது இறந்த காலம். நாம் இன்று படிக்கிறோம் என்பது என்னது, நிகழ்காலம். நாம் நாளை படிப்போம் என்பது என்னது, எதிர்காலம். சரிங்களா? நேற்று நடந்த செயல், இன்று நடந்த செயல், நாளை நடக்கப் போகின்ற செயலை பற்றி குறிக்கிறது தான் நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படின்னு சொல்கிறது. சரியா? அதுக்கப்புறம் நீ. நீ நேற்று போனாய். நீ என்ன பண்ண, நேற்று போன, அது இறந்த காலம். நீ இன்று போகிறாய். நீ என்ன பண்ணுற, இன்று போகிறாய். நேற்று போனாய் என்பது இறந்த காலம். இன்று போகிறாய் என்பது நிகழ்காலம். நாளை போவாய் என்பது என்னது, எதிர்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள். நீங்கள் எனும் பார்க்கும் பொழுது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நீங்கள் சொன்னீர்கள். நேற்று என்ன பண்ணீங்க, நீங்கள் சொன்னீர்கள் என்பது அது இறந்த காலம். இன்று நீங்கள் சொல்கின்றீர்கள். இன்று நீங்கள் சொல்கின்றீர்கள் என்பது என்னது, நிகழ்காலம். நீங்கள் நாளை சொல்வீர்கள். நீங்கள் நாளை என்ன பண்ணுவீங்க, சொல்வீர்கள் என்பது எதிர்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னா என்ன புரியுதுங்களா? அவள் நேற்று உண்டாள், இன்று உண்கின்றாள். நேற்று உண்டாள் என்பது இறந்த காலம், இன்று உண்கிறாள் என்பது நிகழ்காலம், நாளை உண்பாள் என்பது எதிர்காலம். சரிங்களா? 2, அவர் நேற்று உண்டார் என்பது என்னது, இறந்த காலம். இன்று உண்கின்றார் என்பது நிகழ்காலம், நாளை உண்பார் என்பது எதிர்காலம். 3, அது நாளை. நேற்று தின்றது என்பது இறந்த காலம். இன்று தின்கின்றது என்பது என்னது, நிகழ்காலம். நாளை தின்னும் என்பது எதிர்காலம். 4, அவை பறந்தன என்பது என்னது, நேற்று பறந்தனர், அது இறந்த காலம். இன்று பறக்கின்றனர் என்பது நிகழ்காலம். நாளை பறக்கும் என்பது என்னது, எதிர்காலம். அப்போ நேற்றுனா இறந்த காலம், இன்றுனா நிகழ்காலம், நாளைனா எதிர்காலம் என்பதை பற்றி ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த வகுப்பில் வந்து வினை முற்றுனா என்ன, காலம்னா என்ன, காலத்தை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க என்றதை பற்றி உங்களுக்கு புரியுதுங்களா? சரி. அப்போ காலம் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நேற்று, இன்று, நாளை 3த்துக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த 3 ஞாபகம் வச்சுருந்தாலுமே ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கும் பொழுது இது 3த்தையும் ஞாபகம் வச்சு எழுதலாம். சரிங்களா? இப்போ காலம்னா என்ன, வினைமுற்றுனா என்ன என்பதை பற்றி புரியுதுங்களா? புரியும் இல்லையா? அப்போ இந்த இலக்கணத்தில் ஒரு எடுத்துக்காட்டை நீங்கள் இந்த மாதிரி எழுதி பாருங்கள். எழுதி பார்த்து நீங்களே என்ன பண்ணுங்கள், இறந்த காலம்னா என்ன, எதிர்காலம்னா என்ன, நிகழ்காலம்னா என்ன, ஒவ்வொன்றத்தையும் பிரித்து எழுதி பாருங்கள். எந்த அளவுக்கு எழுதி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகும், எக்ஸாமில் கொடுத்தா கூட எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நன்றிப்பா.